ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்திருக்கோம். 10 மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வேலையே செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு வந்து நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு தொட்டியில் தண்ணி கம்மியாக இருந்ததுனால பாப்பாவா தொட்டியை கழுவி விடலான்னு சொல்லி பாப்பாவை கூப்பிட்டேன். பாப்பா வந்துட்டாங்க. எப்பொழுதும் 6 o'clock எந்திரிக்கிற டைம், ஆனால் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால 8 o'clock தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு நான் என் வேலையை பார்த்துட்டேன். பாப்பா கழுவி விட சொன்னேன், கழுவி விட்டுட்டுருக்குறாங்க. நான் கூப்பிட்டேன், அதனால் பாப்பா திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் ஓகே நீ எழுந்துரு, நான் உங்களுக்கு காட்டுறேன் தொட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியில் எந்த ஒரு பாசனும் இருக்காது. காரணம் நாங்கள் ஒரிஜினல் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிட்டுருக்குறோம், சுண்ணாம்பு கலக்காதது. அதனால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வானத்தை பார்த்தோம். என்னடா விடிய விடிய மழை பெஞ்சு காலையிலையும் வானம் இப்படி இருட்டிகிட்டு இருக்குதே அப்படிங்கிறது தான். நல்ல இருட்டு, எப்போ மழை வரும்னே தெரியலங்க. அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. காலையில் நான் எழுந்திரிச்சதுமே சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா எழுந்திரிச்சு தொட்டியெல்லாம் கழுவி முடிச்சப்பறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டோம். காலையில் இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி தான் வச்சுருந்தோம். நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் பண்ணிக்குவோம். பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டேன். நேற்று வச்ச சாப்பாடே மீதம் இருந்ததுனால தூக்கி ஊற்ற மனசு இல்லை. என்ன தான் கிளைமேட் மாறி இருந்தாலும் கொஞ்சோன்னு இருக்கிறத தூக்கி கொட்டுறதான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த இட்லி இதெல்லாம் முன்னாடியே காட்டிட்டேன். இந்த இடம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, சரி பண்ணேன். அடுத்து இது என்னதாங்க, பாட்டிலில் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் எனக்கு மிஷினில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் நான் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விடலான்னு போயிட்டேன். நான் மிஷினை ஓப்பன் பண்ணி ஆயிலெலாம் விட்டுட்டு வெளில எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பாப்பாவே ஆப்பிள் அரிஞ்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளேருந்து வெளியில் மிஷினை தூக்கிட்டு போடுறதுக்குள்ளே பாப்பா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாப்பா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். போய் பார்த்தேன், நிறையாவே பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தேன். நீயே சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்றே எடுத்ததுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, மிஷினில் வேலை பார்க்குறது தான். நூல் கண்டு போட்டு பாபினில் நூல் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறதுக்கு தான். இந்த பாபினில் இந்த இதை வச்சு தான் நான் நூல் சுற்ற போகிறேன். இப்படி உள்ளே விட்டுட்டு லைட்டாக நூலை சுற்றி நம்ம பெடல் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுற்றிடலாம். வாங்க எப்படி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வீடியோ பாப்பா எடுத்திருந்தாங்க, கொஞ்சம் சொதப்பலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்படி தான் சுற்றணும். நல்ல மிஷினுங்க. கிட்டத்தட்ட நான் 10th முடிச்சிருந்தப்போ வாங்கியிருந்தேன். 15 வயசு இருக்கும்போது வாங்கினது. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷமாவது இருக்கும். பாபினில் ஃபுல்லாகிடுச்சு நூல் அப்படின்னா சிக்கு விழ ஆரம்பிச்சிடும். டக்குன்னு எடுத்துடணும். கேஸில் இப்படி போட்டு நம்ம மிஷினில் செட் பண்ணும்போது டபக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் கேஸோட பாபினோட செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லாவே இந்த மிஷின் ரொம்ப நாளாக அம்மா வீட்டில் இருந்துச்சுங்க. ஒரு 10 வருஷமாக அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு. தங்கச்சிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு மிஷின் தேவைப்பட்டதுனால வேணும்னு சொன்னேன். நான் ஒன்றும் பெரிய டைலர்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்மள்ட்ட இருக்க சின்ன சின்ன துணிகளையாவது அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்படிலாம் நூல் கோக்குறேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாப்பா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அம்மா வீட்டிலேருந்து மிஷினை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஷின் தொல்லை பண்ணுச்சு. அந்த தொல்லையிலையும் நான் கொஞ்சம் பழைய ட்ரெஸ் எல்லாம் அடித்து கொடுத்து கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு. தூக்கி போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. ஆனால் சென்டிமெண்ட்டாக அந்த மிஷினை தூக்கி எறிய மனசு இல்லை. இங்கே ஒருத்தவங்க மிஷின் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கூப்பிட்டேன். அவங்க உன்னோடது பழைய மிஷின்மா, எல்லாம் தேஞ்சு போச்சு, மாற்றணும், ரொம்ப அமௌண்ட் ஆகும், ஒரு 2000 ரூபாய் பக்கமாவது வரும்னாங்க. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது அப்படின்னு. அதோட அந்த அண்ணன் சொன்னாங்க, ஓகே நான் அதுக்கே சரி பண்ணி தரேன், பட் ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுனாங்க. நான் இந்த மிஷின் சரி பண்ணி இப்போ ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே புதுசாக மாற்றிருந்தோம்னா கூட இவ்வளோ ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ ப்ராப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு வேஸ்ட்ரியை தான் கங்கடிக்க போகிறோம். எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஓரத்தில் இருக்கிற பிசுறுலாம் இருந்தால் நீங்கள் தட்டி எடுத்துருங்க, நறுக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மெலிசாக மடிச்சுக்கோங்க. மடித்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரியே மடிப்பு விழுந்துக்கிட்டே இருக்கும்.
அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். இப்படியே பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. நான் காட்டுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நிப்பாட்டியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் இருக்கிறதுனால நான் விறுவிறுன்னு ஓட்டிடுவேன். நான் தான் சொன்னேன்ல, மிஷின் வேலை பார்த்ததுக்கப்புறம் கரண்ட்டு மிஷினை விடவே சூப்பராக தைக்கிது என்னோடது. என்னோடய செல்லக்குட்டின்னு கூட சொல்லலாம் இதை. ஒரு வழியாக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் முழுசாக காட்ட முடியாது, லென்த்தியாக போகுது. அதனால் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விரல் கொடுத்து இது பண்ணுங்கள். ஊசி ஸ்டிச் பண்ணுற இடத்துல விரலை நகத்தெல்லாம் வச்சிடாதீங்க. நல்லா தைச்சி எடுத்துட்டு ஒரே நேராக இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். முதல்ல எப்படி மடிக்க ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் மடிக்கலாம். ஏன்னா சாரீ கூட ஒவ்வொரு நேரம் சொதப்பல் பண்ணும். கண்டிப்பாக காட்டன் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக சொதப்பல் பண்ணாது. பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே நேராக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேன். முன்னாடியே ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு கருவாடு கூட இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு, பாப்பா குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும்னு காலைல 8 மணிக்கு பார்த்தேன் வானம். மதியம் 2 மணிக்கு மழை வந்துடுச்சுங்க. நல்ல மழை பெஞ்சிச்சு. வேலை பார்த்துட்டு நல்ல பெஞ்ச மழையை எடுக்க முடியல. நார்மலாக கொஞ்சம் எடுத்தோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா குளிச்சு விட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டும் முடிச்சாச்சு. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.